நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி திங்கட்கிழமையன்று தனது பிரச்சாரத்தை துவக்கினார். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த விஜிலா, தூத்துக்குடி மேயர் சசிகலா புஷ்பா ஆகியோர் அதிமுக எம்பிக்களாகிவிட்டனர். இதற்கான தேர்தல் வரும் 18ஆம் தேதி நடப்பதாக மாநில தேர்தல் கமிஷன் அறிவித்தது. நெல்லை அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட புவனேஸ்வரி திங்களன்று தனது பிரச்சாரத்தை துவக்கினார். நெல்லை டவுன் சந்திப்பு பிள்ளையார் கோவிலில் சிறப்பு பூஜை செய்து பின்னர் தனது பிரச்சாரத்தை துவக்கிய புவனேஸ்வரி நெல்லை டவுன் 4 ரத வீதிகள் மற்றும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். அம்மா எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, மக்களுக்காண்டி உழைக்கணும், மக்களுக்காக மட்டுமே நான் வாழ்றேன், அதுல எந்த விதமான குறைபாடுகளும் வந்துட கூடாது, மக்களுக்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னாங்க. மாநகராட்சி வளர்ச்சி பணிகளுக்கு கண்டிப்பாக முழுவதுமாக முழு மூச்சுடன் செயல்படுவேன். அதிமுக வேட்பாளர் புவனேஸ்வரி வரும் 3ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே கோவை மாநகராட்சி அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார், தூத்துக்குடி மாநகராட்சி வேட்பாளர் அந்தோனி கிரேசி ஆகிய இருவரும் திங்கட்கிழமையன்று தமது பிரச்சாரத்தை துவக்கினர். அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பு தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கியுள்ளதால் உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது.